வச்சுக்கோங்க. அப்புறம் ஹோட்டல் குழந்தை விழுறானு என்ன கடுப்பாகிற இந்த நாட்டு இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஆண் சிங்கங்களைப்பா. இந்த நாட்டுக்கு பெண் சிங்கங்களையும் பாரு உட்காந்துருக்காங்க. பெண்கள் பெருமை சேர்க்கிறாங்க. அப்புறம் என்ன ஆண்கள் மட்டுமா சேர்க்கிறாங்க? இப்ப என் சிங்கத்தை பாக்குறியா? மை சேம்பல பாக்குறியா? உங்க வீட்டுல போய் தூக்கிட்டு வந்து மூத்தத்தை குடி பேசுறாங்க. ஆத்தா ஏதோ சத்தம் போடுங்களே. ஆண் சிங்கங்களுக்கே கேவலம். போங்க சத்தம் போடாமே உட்காந்துருப்பீங்க. நாடகம் பார்க்குற மாதிரி நாடகத்துக்கு வந்துட்டு அவங்க பொறுமையின் பொக்கிஷம் பொறுமையா தான் இருப்பாங்க. வெள்ளலூர் நாடு மண்டமலைப்பட்டி மரக்காலை சார்பாக என் உறவுகள் சார்பாக செல்லப்பாண்டி சார்பாக 201. நன்றி நன்றி. உன் பெண் வர்க்கத்தை கைதட்ட சொல்லுவாப்பா. ஆத்தா கை தட்டுங்க. இல்லைன்னு உங்க அவமானம் பேர் இவ்வளவு பேர் உட்காந்துக்கல. சத்தம் கேட்கல. பத்தல 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 பாரியா உனக்கு காது கேட்குதா? உங்க யார் யாரு கட்டின கணவரிடம் அடி வாங்க நினைக்கிறீர்களோ அவர்களை தட்டலாம். என்ன பயமுதிரியா? நான் ஆஃப் பண்ணிடுவேன். நான் ஒரே எலும்பு சம்பளம் தான். எத்தனை கணவர் பண்ணிடுவேன். இவ்வாறு ஆனா ஏன் தம்பியில பாக்குறியா? தம்பி 2 பேரும் சட்டியை கலந்துக்கடா. சட்டியை கலந்துட்டு சோத்துக்குள்ள ஒன்றை காமிச்சிட்டு போய் சத்தம் போடாதே. அப்புறம் வீட்டுல பாயாசம் உங்களுக்கு. என் தம்பிகளும் என் அண்ணனும் எனக்கு என்ன வேணா செய்வான். எல்லாரும் செய்வாங்கய்யா. எங்க இருந்து செய்வாங்க. நீ என்னடி வாழ தட்டிபடியா? குனிய வச்சு நங்கரம் குத்தி நிமிந்த வச்சு வாயில குடிக்கிறாங்க. தம்பி வாப்பு ஒரு சாப்பிட்டு போட்டு வாப்பு. அண்ணன் போட முடியாது. நீ வந்து போட்டு போ. சொந்த அண்ணன் மகன். என்ன உனக்கு மருமையை வேணும்? மருமையன் உட்காந்து மருமையனே பேத்தியை நல்லா இழுத்து விட உட்காருங்க. மருமையை வாப்பு அத்தைகிட்ட கொஞ்சம் அமைச்சிட்டு போப்பு. அத்தை அமுக்க முடியாமா? அமுத்த மாட்டேன். உனக்கு மதிப்பு கொடுக்கறேன்னா ஒரு பெண்ணாக இருந்து நாடக கலையிலே இரவு நேரத்திலே நடனம் ஆடி அதுல கிடைக்கிற வருவாயை வைத்து உன் குடும்பத்தை காப்பாத்துறியே, உன்னை எங்க அண்ணன் தம்பி சார்பாக நான் வாழ்த்துறேன். ஆனால் பூனை குறுக்க வந்துருச்சு. வணக்கம்டா என் தம்பி தான்டா. போடா 100ல அம்பளிப்பு கொடுத்து விட்டு செல்கிறானே. ஏன் கொடுக்குறேன்? ஏன் கொடுக்குறாரு? ஒரு அன்பு தானே உண்மையில. அவன் என் தம்பி ஏன் அப்படி கொடுக்குறான்னா அதுல சத்தான பழங்களை வாங்கி சாப்பிட்டு உடனே சத்து ஊசி போட சொல்றான். அப்ப நீ சத்துல கூட கிடக்குறியா? நான் சத்துறேன். நான் போடவா? என்ன எழுதிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து அந்த பாடி டச் ஆனவனே இதாயிடும். என்ன ஆயிடும்? நான் என் அண்ணன் தம்பி பெண்கள் தொட்ட உங்களுக்கு கூசுமா? முண்டை செத்து படத்துக்கு வந்தேன். காலி முண்டை தம்பி குடிஞ்சு குடிச்சுக்கிறேன். அறுவடை குண்டி வச்சா. ஆமாப்பா நீ மட்டும் அவங்களே செய்யறது வேடிக்கை பாரு. உட்காந்துக்கிட்டு பரவாயில்ல கூப்பிடுறப்ப அவரை கூப்பிடுவீன்னு பேச விட்டு பேசுமா அரைஞ்சு விடுறேன். அப்புறம் ஒட்ட விட்டு நாய் ரொம்ப கடுப்பா மிஸ்டர் ராஜா. இருமா ஒரே ஒரு விஷயம். உன்னைய நான் கதைக்காக தொடுவேன். எனக்கு நீ தங்கச்சி வேணும். நீங்க எனக்கு அண்ணன் வேணும். சரியா? அப்ப நாடகம் புழு புழுந்தா இருக்கு. என் தம்பி எங்க அண்ணன் எல்லாம் கோச்சுட்டு போயிடுவாங்க. அக்கா அண்ணன் சேர்த்துக்கிட்டே உள்ள வெளியே வந்தாங்க நினைச்சு கிடையாது. சரிவா? ஏய் சத்யா ராத்தியா ராத்தியா பே புடிச்சியா? ராஜ்யா இரு உப்புச்சு போடுறேன். உன்னை நான் செல்லமா சொல்லவா? சத்து 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 திரும்ப சத்து வாய வந்து பொத்தியா போல. என் தம்பிகள் எங்க அன்னைகளுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். கப்பல் வர போறேன். ஆனந்தராஜ் வர போறேன். நான் வாங்கின பேரெல்லாம் எப்படி வேணா பேர் வாங்கலாம். என்னுடைய மாணவர் வாங்குற பேர் தான் எனக்கு பெருமை. சத்யா அவங்க 2 பேரும் சுத்த திருப்புரிமைங்க. உங்க சிசிய பிள்ளை தானே? சிசிய பிள்ளைன்னு சொல்லவே எனக்கு பயந்துறேன். நான் படுத்து கிடந்தா கூட என்னை 2 அரை அரைஞ்சிட்டு போவாங்க. உங்களையுமா? அந்த அரை கிடையாது. அதே இப்ப வர்ற கோலத்தை மட்டும் பாருங்க பார்ப்போம். இந்த வெள்ளூர் நாடே கண்ணு மட்டும் என்ன கட்டக்குள்ள வர போறாங்க. தூக்கு சட்டிய தூக்கிக்கிட்டு கண்டு முட்டேட்டா. தூக்கு சட்டிய தூக்கிக்கிட்டு முட்டேட்டா. கண்டு முட்டேட்டா.
யோகி பாபு. அண்டே விட்ட குறி கொண்ட மாதிரி. என்ன பண்றீங்க? இப்ப நான் ஆடுற ஆடுறதுக்கு நீ ஆடணும். போங்க. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ மறந்து வந்தா தவிக்குது உனக்கு தவிக்குது ஆணி 3ஆம் தேதி அடுத்த வருஷம். ஆமா, ஆணி 3ஆம் தேதி வந்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தம் பண்ணி விடுவாரு. அது வரை நான் எங்கே போகணும்? அது வரைக்கும் ஏன் கூட வாங்க, நான் ஒற்றை அடிச்சு விடுறேன். புள்ள இருந்து அடிச்சுட்டா வாடி. அடி வாடி எங்க ரத்த புள்ள நானாக ரத்த புள்ள அடி எங்க ரத்த புள்ள ரெண்டு நாளாக ரத்த புள்ள. காமெடி மயிர் பண்ண ஆடு. பாத்து போறேன். அடி எங்க ரத்த புள்ள. செங்கக்கல்ல அறுக்கிறாரு. அதே அந்த இதுல விசிறியா? தம்பி தம்பி யானை மடுவு ஒரு புத்தாண்டம் போடுப்பா. சோதின்னு பேருக்கு ஒரு சீட்டடா நாவலத்தை சூம்பு முண்டை. ரமா ரமா ரா. என்னடா இங்க தட்டி பார்க்க நீர் எப்படா வருது? என்ன இது சமமா இருக்கு? உனக்கு மாறிய என்ன முண்டை ஓதமா? இந்த ஓதமா என் நாடகத்தை கெடுக்க மாட்டேறியா? அது புண்ணு இல்ல, பெஸ்ட். கமான் கமான். குத்ரா குத்த முடியாது. ஏன்? உனக்கு டவரே இருக்காது பாருங்க. தவறு இல்ல அது. உனக்கு பேர் அது வந்து அகத்தி குச்சி. ஏது ஏது அது கொஞ்சம் ஆனந்த் ஒன்னே குத்திட்டேன். நல்லா குத்தல ப்ரோ. இப்ப தம்பி பொலியால போதும். நீனு தவிட்டாலும் 2 கண்டு ஓட்டணும். நீங்களே குத்தி குத்தி வளர்க்குறீங்களா? ஒன்னே குத்துனா உன் புரிஞ்சு யூடியூப்ல பார்ப்பேன். நானே குத்திட்டா நாங்களே குத்திக்கிறோம். நாங்களே கிராஸ் ஆச்சு போட்டுக்கிறோம். பப்புளுக்கு கை தட்டுங்க. பப்புளுக்கு தம்பி இவ்வளவு நேரம் ஒரு உண்மையை சொல்ல போறேன். பப்புளு வந்த காலத்துல இருந்து சட்டையை போட்டுக்க மாட்டேன். இவன் சட்டை போட வச்சதே நான் தான். ஏன்னா ஒரு 13 யூடியூப் சேனல்ல காலி பண்ணி இருக்கேன். இவன் மடு ஒரிஜினலா இருக்கும். சத்தியமா சிரிக்க கூடாது தம்பி. அதே மாதிரி வீடியோல இவங்க போட்டு விட்டாங்க. வியூவர்ஸ் நிறைய போகும்னு யூடியூப் சேனலுக்கு பூரா செக்ஸ் வீடியோ கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. நோ மடுவு ஒல்லி ப்ரோ. கமான். ஏ உஷாருன்னா உஷாரு உஷாரு உஷாரு.
போனே அவங்கிட்ட இருக்கிறது ஆயிரம் என தூண்டி நீங்க முள்ளு. பயப்படாதீங்க உன்னைய பார்த்து நான் பயப்படுற மாதிரி இல்ல நான் அவசரப்பட்டு எதுவும் பண்ண முடியும் தம்பி உன்கிட்ட இருக்கிறது ஓசு இல்ல இரும மாத்திரை மாங்குயில்ல பூங்குயில்ல சேர்த்து ஒண்ணு சேர்ந்து மாட்டைக்கு போனே ஏற்று வந்து கூடி. கால்ல கூட விழுந்தா ஏண்டா உனக்கு நேரம் கொடுப்பாருலடா. இந்த கோயிலுக்கு உருண்டு கொடுக்குறாங்கல்ல வேமா வாங்கப்பா. இங்க 2 பேரும் உருண்டு கொடுக்குறாங்க. நான் விளக்கவே மாட்டேனே. வாட்ச் முட்டை ஹெலிகாப்டர் முட்டை அவனுக்கு நேரம் கொடுப்பீங்கல்ல. ஆமா அந்த நேரம் அவனை செய்ய சொல்லுங்க. இப்ப நான் செய்யல எதுக்கு நான் கூட விட வர்றான்? என்ன பண்ண பச்சை பண்றா ஏன்னா ப்ளீஸ்டா என்ன பண்ண வரையும் கீழே போட்டு பொம்பளை நினைச்சிருக்காங்க போல உருட்டி எடுத்ததுல ஒட்ட கொட்ட நெறிஞ்சு வச்சுடா. சரி போய் அதை சுடு தண்ணி ஊற வை. இந்த வா கிச்சு கிச்சு தான் பாடலாம் கியா தான் பாடலாம் எப்பட்டா உனக்கு கல்யாணம். என்ன பண்ணுவா வாமா 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 கொஞ்ச நேரம் வாமா 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 என்னடா என்னடா நல்ல வழியா தாங்கடா இருக்கு. இல்ல அந்த புள்ள உன்னை தொடக்கூடாதுன்னு சொல்லுதா இல்ல தூக்கி போட்டு அமுக்க கூடாதுன்னு சொல்லுதா? நான் சொல்ல மாட்டேங்க நீங்க சொல்லவே மாட்டேன். சரி நீ ஒரு அடிப்படுத்த முடியுன்னு உனக்கு இந்த மாதிரி தான் முடியா இருந்தோம் உனக்கு உள்ள இது வச்சுக்கு மெதுக்கம்பளம் போய் சாப்பிடு. ஆத்தியாரம் மயில புடுங்கினாரு. இந்த ஆட்டை எனக்கே மறந்து போச்சாரா. இது என்ன கரா ஆயிருந்துட்டு கல்லு தொடச்சிய மாதிரி இதை இவன் சொல்லி கொடுத்தேன். நீங்க சொல்லி கொடுக்க மாட்டீங்க இதை கலத்து ஏற்கனவே நீ ரைஸ் முள்ளு உனக்கு மாவு துணி வேற அதையும் கலத்து. இதை கலத்து கேமரா உரத்திட்டு ஓடி. ஆனா யூடியூப்காரங்களை பயன்படுத்தின ஒரே ஆளு மை பாய். அதை கடைசி வரையும் கலட்டக்கூடாது. நம்ம சடங்குக்கு கழட்டிக்கிடுவோம். அது என்ன ரொம்ப நக்கல் மேலாம் பண்ணாரு. நான் வச்சிருக்கேன் அவரே பார்த்தேன். என்னன்னா ஒரு 7 மணி இருக்கும். நான் வரும்போது செட் பண்ணேன். சின்னதா 2 தேன் மிட்டாய் வச்சிருக்கான் உள்ள. அது உருவிட கூடாது. தார் கம்பு போடுறான் போடுறான்.
சின்னச்சான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி உண்மையிலே விழுந்துட்டியா பாவம். ஓடி முட்டை உண்மையிலே விழுந்துட்டாண்டி தூக்கி விட்டுட்டியா பாவம். நல்லதே காலை தூக்க முடியாதுடா. அதுக்கு குறையா சொல்றா திண்ணி குடிமனைன்னு சொல்றேன். அப்படி சொல்லாத பிள்ளை கண்ணு விடும். அதான் அழுமாறு. ஐயா புடிச்சு விட்டு கோடாங்கி மூளையை வளர்க்க சொன்னா மதுரை வளர்ப்பு தெரியுது. நீங்க தூக்கி காமிக்க அந்த டைனாசர் ஓகே சார். அடி வாடி எங்கிட்ட உள்ள கொஞ்சம் சிவத்த பிள்ளை மாறிடுச்சு. அடி வாங்க சுடுகாட்டில் வச்சு எரிச்சு விடு. இறக்கி விடு தம்பி. தோட்டில் வச்சு சுகம் காண்பியா? அவர் தூக்குனார்ல அந்த முடிமாமா, அந்த முடிமாமா மாதிரி தூக்கு. எனக்கு வயசு 70 நாள் தூக்க மாட்டேன். வேணாம் இந்தான்னு சொல்லிட்டேன். டக்குன்னு ஒளிப்பையும் மேடைக்குள்ளே திக்குன்னு அடப்பையும் உள்ளக்குள்ளே பத்திரவாடி போகாதவனே அக்காரி நாம் பரவாதையா பூத்தாட எரிவக்காரி. சத்திபிரியாவுக்கு 2 உள்ள வந்துச்சு. இந்த தத்தியை முடிச்ச வேண்டாம் அந்த மாதிரி செய்யலாம். இதுதான அகராதி கூதி. இங்க செஞ்சா இங்க போய் என்ன போய் பத்திரிக்கை அடிச்சிருக்க? அது கரம்ப மண்ணம். நீ போட முடியாது போல். நானே அரண்டு போன எனக்கு அந்த என்ன நடக்குறீங்க? ஒரு வாத்தியாரு பெரிய மனுஷனாவும் போடான்னு சொன்னியாரா?
தட்டு கொடுக்கலாம் எல்லாருமே. ஆனந்தராஜ் மாப்பிள்ளை அவருக்கு ஒரு தனித்திறமை. ஒரு கை தட்டு கொடுக்கலாம். அதை வாங்க, அதை வாங்க. அப்புறம் எங்க போய் காலையில போண்டா அப்பா திப்ப இந்த குசி விட்டு போயிடுங்க. அழகிச்சி பட்டி வடமாடு புகழ் மந்தை கருப்பண ஜாமி கோவில் காலை நினைவாக ரூபாய் 501 என அன்புறவர்களுக்கு நன்றி. இந்த அப்துல் கலாம் பாட்டு என்ன செய்ய பண்ண போற கொஞ்சம் யோசனை பண்ண. ஓ, என்ன செய்ய போற கொஞ்சம் யோசனை பண்ணு. நீ ஏமாந்தா பறிபோகுமே எந்திய மண்ணு. நான் முதல் பாடின பாட்டு மறக்க முடியாத கிராமம் தமராக்கி கிராமிய தென்றல் பல்சுவை நிகழ்ச்சி தினேஷ்குமாரும் தமராக்கி உறவுகள் சார்பாக நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி. நன்றி. என் அருகில் வா. பாலமேடு பப்புல சொன்னேன்ல, இவங்க அம்மா முதுகு தண்டு பாதிக்கப்பட்டவங்க. அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கும் ஒரு காலு சபு விலகி நடக்க முடியாது. சொந்த வீடுலாம் கிடையாது. பாலமேடு ரோட்டை ஒட்டி ஒரு புறம்போக்கு நிலத்தில் சிமெண்ட் அட்டையை போட்டு இந்த குடும்பம் ரொம்ப வருஷமாக வச்சுட்டு வருது. இவனுக்கு ரொம்ப நாள் ஆசை நாடக கலை மீது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. படிக்காட்டாலும் என் தம்பிகளுக்கெல்லாம் ஆசை இருக்கும். காவல்துறையாக போகணும்னு நினைப்பீங்க, வண்டி ஓட்டணும்னு நினைப்பீங்க, ஒரு விமானி ஆகலாம்னு நினைப்பீங்க. இவனுக்கு நாடக கலை மீது ஒரு ஆர்வம். அதனால இப்பயும் 12 முடித்து கரசிலை படித்து கொண்டே 10 பேர்த்த சிரிக்க வைக்கிறேன். அவனுக்கு நம்ம எல்லாரும் ஆதரவு. இது விளம்பரம் அல்ல, இது உண்மை. கண்டிப்பா இவன் நினைத்தது மாதிரி ஒரு 33 பேருக்கு நான் சொந்த வீடு கட்டி கொடுத்துருப்பேன். இவனை கண்டிப்பாக ஒரு வீடு கட்டி தருவேன். அதில் மாற்றம் இல்லை. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. என அன்பு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் ரொம்ப நன்றி. ஏன் சின்ன பிள்ளை உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாம் என்னை தெரியப்படுத்திய எங்க அன்பு வாத்தியார் அவர்களுக்கு என் உயிர் உள்ளவரை, எங்க தாய் தகப்பனுக்கு மேல அங்க வாத்தியார், என் உயிர் உள்ளவரை ஒரு மறக்கவே மாட்டேன். யாரு பேரு போன நாடு இந்த வெள்ளலூர் நாடு. இந்த வெள்ளலூர் நாட்டுல வளர்க்கக்கூடிய காளையா இருந்தாலும் இந்த நாட்டுக்கு பேரு சேர்த்தோம். இந்த வெள்ளலூர் நாட்டுக்கு நம்ம எல்லாம் வந்துட்டோம்னா வெள்ளலூர் சொந்த பந்தம் இருக்காரு, அவங்க நம்மளை வாழ வச்சிருவாங்க. அவங்க தான் நமக்கு எல்லாம் ஜாமி. அந்த ஜாமியில கூட கும்பிடு கூட நமக்கு ஜாமியா. உங்க பிள்ளைய நினைச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணே. ஏய், அதை கட்டி பிடிக்க கூடாது. ஆய் நீ வா. அது ரெண்டுமே நம்ம குழந்தை ஏடி. அங்கே இருக்க நீ அம்மா எனக்கு பசிக்குதுமா, பால் கொடுக்கமா. அந்த திருப்பி லைன்ல மூத்திரம் கொடுங்கம்மா. அது மூத்திரத்துல லேசா கற்கண்டு மண்டவளம் சேர்த்து குடிப்பேன். ஏப்பா குளிச்சு திருப்பி மைத்த போடு. கண்ணே, நீ கருப்பா இருந்தாலும் உன்னை விரும்பினது காரணம் என்ன தெரியுமா? எவனும் உன்னை அவளை சீக்கிரம் பார்க்க மாட்டேன் இருட்டுக்குள்ள இருந்தா. ஆனா நான் பார்ப்பேன். ரோமுண்ட ஒன்றை கணமுட்டேன். இருட்டுக்குள்ள வந்தா சிரிச்சுக்கிட்டே வாங்க, கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிருவோம் நாங்க. அதை கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவீங்க? முத்தம் கொடுப்பேன். எதுல? அதில் கொடுக்கூடாது, கொடுக்கூடாது, வீச கூடாது. குளிச்சுட்டு வந்துருங்க. பின்னாடி முத்தம் கூட கூடாது. அது சிலிண்டர், அது பம்பரம். உங்களை கண்டிச்சு வளர்க்கறதுக்கே போதும் போதும். நான் மதுரையில உனக்கு வீடு கட்டவா, சென்னையில கட்டவா, எங்கிற உனக்கு வீடு கட்ட? ஏன் மதுரையில கட்டினா இன்னைக்கு உள்ள நிலவரத்துக்கு எப்படி வீடு கட்டினா 25 லட்சத்துக்கு குறையாம கட்டணும். சென்னையில போனீங்கன்னா 50 லட்சம் 70 லட்சம் வரைக்கும் போகுது. ஆமா, உனக்கு நான் சொல்ற மாதிரி ஒரு யோசனை செலவே கிடையாது. குறைவான செலவுல குடும்பம் அப்படி வாழும். நேரம் முன்னாடியே கூட்டு போய் நேரம் மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு 4 சாட்டு போட்டு விட்டுட்டு வந்து வேற வேணா லைன் பண்ணிட்டு போயிருக்கான். நீங்க சொல்லுங்க, எங்கே வீடு கட்ட? பாத்ரூம் டப்பு டப்புன்னு. இது அதுக்கு மேல அகராதி பயிராரு. ஆனா 2 பேத்துக்கு முட்டைக்கு காது ஏற்காது. நான் எங்க வீடு கட்டுவான்னு கேட்டேன். வீடு கட்ட என்ன செய்வீங்க? வீடு கட்டி அது லீஸு கொடுவேன்.
அவன் ரத்தத்தை பூரா உறிஞ்சு உன்னை கொல்ல பாக்குறேன். நான் உன்னை கட்டி பிடிச்சி தண்ணிக்குள்ளேயே கிடப்பேன். நான் கட்டி பிடிச்சி உடைய நெத்தை விட்டு எந்திரிக்கவே மாட்டேன். நான் பாத்ரூம்ல கிடப்பேன் கட்டி பிடிச்சி. பாத்ரூம்ல கிடந்தோம்னா அந்த கோப்பை நெளிஞ்சிடும். கண்ணே, உனக்கு நான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரவா, சம்சா வாங்கிட்டு வரவா? ஏன் பிய்யா ருசியா இருக்கும். அண்ணே பாலமிட அண்ணே, திரும்புங்களேன். ஏன்னா இது பெட்டக்ஸா இல்ல சாந்து சட்டியாரா? ஏ என்ன ப்ரோ மெடிக்கல் முறாது ப்ரோ. ஏ மறுபடியும் குடிங்களேன். தாயம் மாடா. ஐயே சும்மா ராஜா மூக்குறிஞ்சி முண்டை நேருக்கு என்ன எது வந்த அவங்கிட்ட எதுவுமே பண்ண முடியாதுன்னு உன்னை சொன்னேன். நீ வேற ஊத்தவ. அப்படி செய்யக்கூடாது. கொஞ்சம் குனிஞ்சுக்கிறேன். ஐ லவ் யூ. நம்ம குழந்தைகளை பார்த்துக்க. அவங்க பாட்டு பாடும்போது உன்னை கட்டி பிடிச்சாங்கன்னா என்கிட்ட ஓடோடி வா. கால் வரைக்கும் 2 அரை விடுவேன். கம் கம் கம். அது ஐயோ என் உத்தமியே, என் உத்தமியே. ஆமா வாக்கிங் போயிட்டாரு பெரியவர். உங்க எல்லாத்துக்கும் இந்த முகத்தை பார்த்தா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஞாபகம் வரும். சில மாதிரி நெல்லு ட்ரம்ப் வந்து சின்ன வயசுல இப்படித்தான் இருப்பார். ஆந்த கிடையாது, உண்ட மூங்கு போந்த. அவன் ஆந்தேன்றான்டா. அவனை எப்படி தெரியுமா காதல்? கட்டான கட்டளை கனிமான பேச்சலை சாட சொல்ல பார்க்கிறையே ரங்கம்மா. நாடகம் பார்க்கக்கூடிய உறவுகள், திறமையான கலைஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அமைதியாக பார்க்கலாம். இரவு நேரத்திலே தூங்கிவிட்டு நாளைக்கு வேலைக்கு செல்லக்கூடிய உறவுகள்